அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். தற்போது விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்காங்க சங்கீதா அவர்கள். விவாகரத்து மனுவை வாபஸ் பெறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததா எடுத்துக்கொள்ளலாமா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் அவரது மனைவியிடையே சமரச பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நாம் ஏற்கனவே தகவலை பதிவு செய்திருந்தோம். இருவருக்கும் நெருங்கிய நண்பர் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இந்நிலையில்தான் தற்பொழுது இந்த விவகாரத்து மனுவை திரும்ப பெறுவதாக சங்கீதா தரப்பில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் இந்த வழக்கு அடுத்த முறை விசாரணைக்கு வரும்பொழுது சங்கீதா அவர்கள் இந்த கோரிக்கை ஏற்று அந்த மனுவை திரும்ப பெறுவதற்கு நீதிபதி அனுமதி அளிப்பார். இதன் மூலம் அந்த விவாகரத்துக்குரிய மனு என்பது முடித்து வைக்கப்படும். இந்த நிலையில்தான் சங்கீதா என்ன காரணத்தை கூறி மனு தாக்கல் செய்திருக்கிறார், எதற்காக அவர் இந்த மனுவை திரும்ப பெறுகிறார் உள்ளிட்ட தகவல்கள் எதுவும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. ஒருவேளை தங்கள் தரப்பு இருவரும் இடையே சமாதானம் ஏற்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்றால் அது என்ன மாதிரியான சமரசம், அந்த ஜீவனாம்சம் கொடுப்பதில் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவாகரத்து மனுவை அவர் திரும்ப பெற்றிருக்கிறார் என்றால் மீண்டும் விஜய் அவர்களுடன் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்து மனு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா அவர்கள். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த விவாகரத்து வழக்கை தற்போது வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்ட வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார் சங்கீதா. மேலும் இந்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் அவரது முதலமைச்சரின் மனைவி சங்கீதா அவர்கள். வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜரான நிலையில் சங்கீதா வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்று விவாகரத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்ட வழக்கை திரும்ப பெற்றார் சங்கீதா அவர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மதியழகன். மதியழகன், தற்போது இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுவதா செங்கல்பட்டு நீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கு. இதுவரை விவாகரத்து கோரிய நிலையில தற்போது மனுவை வாபஸ் பெற வைத்த முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது? இது தொடர்பாக இது முழுக்க முழுக்க குடும்ப ரீதியான முடிவாக இருக்குமா அல்லது அரசியல் சூழ்நிலையின் தாக்கமாக இருக்குமா? குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த விவாகரத்து மனுவை அவர் திரும்ப பெறுகிறார் என்றால் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் சேர சம்மதம் தெரிவித்து இருவருக்கும் இடையேயான அந்த பிரச்சனை பேசி தீர்க்கப்பட்டதால் அவர் இந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெறுகிறாரா, அல்லது விவாகரத்து மனுவை அந்த திரும்ப பெற்றுவிட்டு இருவரும் பிரிந்ததுதான் என்ற அடிப்படையில் இருவரும் தனித்தனியே வாழ முடிவு செய்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது பிரிந்திருப்பது என்பது வேறு, விவாகரத்து பெறுவது என்பது வேறு. நிறைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரிந்திருப்பார்களே தவிர சட்ட ரீதியாக அவர்கள் விவாகரத்து பெறாமலும் இருப்பார்கள். அது போன்ற சில வழக்கங்களும் நடைமுறையில் இருக்கின்றன. இதனால் இந்த நிலையில்தான் சங்கீதா என்ன காரணத்தை தெரிவித்து இந்த மனுவை திரும்ப பெற்று இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. அந்த மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த எதற்காக மனு திரும்ப பெறப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இருவரும் மனமொத்து பரஸ்பர அடிப்படையில் விவாகரத்து கோரி இருவரும் ஒன்றாக சேர்ந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் சங்கீதா இந்த மனுவை திரும்ப பெற வேண்டியதில்லை. சங்கீதாவினுடைய இந்த மனுவிலேயே விஜய் தரப்பிலும் இது போன்று நாங்கள் பரஸ்பரம் பிரிகிறோம் என்று கூறி விவாகரத்து தருவதற்கு முழு சம்மதம், எங்களுக்கிடையே இந்த பேச்சுவார்த்தை, அதாவது ஜீவனாம்சம் தருவது, குழந்தை பராமரிப்பு தொகை தருவதெல்லாம் நாங்கள் பேசி முடிவெடுத்து விட்டோம், எனவே விவாகரத்து வழங்க வேண்டும் என்று கூட விஜய் தரப்பில் ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால்
அந்த போன்ற மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. நேரடியாக தனது இந்த விவாகரத்து கோரிய மனுவை திரும்ப பெறுவதாக சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் என்ற முழுமையான தகவல் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில்தான் அந்த சங்கீதாவினுடைய அந்த விவாகரத்து மனு முடித்து வைக்கப்பட்டு இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், இரு தரப்பிற்கும் பொதுவான குடும்ப நண்பர் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெறுவதை நாம் பதிவு செய்திருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதன் காரணமாக இது போன்ற ஒரு முடிவை எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே வேளையில் இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெறாமல் இருப்பினும் மன ரீதியாக பிரிந்து வாழ்வதாக அந்த முடிவை கூட இருவரும் எடுத்திருக்கலாம் என்றும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.